எளிய உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே என்ற ஆண்டவர் இயேசுவின் இறைவார்த்தைக்கு இணங்க பேறு பெற்ற சகோதரனை சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கங்களேன். என்னுடைய பெயர் இருதயராஜ். நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் ஃபாதர். இப்போ இவனுக்கு 21 வயசு ஆகுது. இந்த 21 வருஷத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு போட்டிங்கன்னா கூட 21 வருஷத்துக்கு ஏறக்குறைய ஒரு 8,000 முறை வந்துடணும். ஆனால் ஒரு தடவை இல்லை, ஒரு சில நாளில் வந்து நைட்டில் வந்துச்சுன்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஃபிட்ஸ் வரும், நிற்கும், வரும், நிற்கும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நார்மலாக பார்த்தாலே வந்து நைட்டில் 2 தடவை 3 தடவை கண்டிப்பாக நைட்டில் தூக்கத்தில் வரும். அதனால் இப்போ அவனை படுக்க வைக்கும்போது கூட சரி, நாங்கள் தனியாக படுக்க வைக்க முடியாது. அவன் பக்கத்துலேயே படுத்துருப்போம். கை கால் அடிப்படாமல் இருக்கிறதுக்கு இப்போ சைட்லெல்லாம் தலாணி போட்டுட்டு தரையிலே பெட்டு போட்டோம். ஏன்னா கட்டிலில் படுக்க வச்சோம்னா அதை செவத்தில் அடி போடணும்னு சொல்லிட்டு தரையிலே பெட்டு போட்டு சைட்லெல்லாம் தலாணி போட்டு கவர் பண்ணிவிட்டு தூங்கும்போது கூட நாங்கள் அவங்க டச் பண்ணிட்டு தான் தூங்குவோம். வைப்ரேஷன் தான் தெரியணுன்றதுக்காக. அதனால் ஈவன் தூக்கம் கூட சரி எங்களுக்கும் இல்லை, அவனுக்கும் போதுமான தூக்கம் இல்லை. நைட்டெல்லாம் 2 தடவை 3 தடவை. இப்போ நார்மலாக இருக்கிறவங்களே இடையில தூக்கம் முடிச்சுட்டாங்கன்னா என்ன தூக்கம் முடிச்சுட்டாங்களே இந்த தூக்கமே இல்லைன்னாங்க. 2 தடவை 3 தடவை இது பண்ணால் நம்மளுக்கு எப்படி தூக்கம் வரும்? உடனே தூக்கம் வராது. அந்த மாதிரி ரொம்ப கெட்டான ஹாஸ்பிட்டலில் தான். ஆனால் இன்னொன்று இத்தனை தடவை வந்தாலும் எப்படி பார்த்தீங்கன்னாலும் இவனுக்கு வந்து ஃபிட்ஸ் வர ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 15,000 டைம்ஸ் ஃபிட்ஸ் கண்டிப்பாக வந்துடும். ஆனால் பொதுவாகவே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம வந்து அட்மிட் பண்ணுறது போகும்போது 5 தடவை வந்து நான் ஏன் 5 தடவை வந்த வரைக்கும் அது வரைக்கும் வெயிட் பண்ணீங்க, 1-2 தடவை வந்தோன்னே வந்துடணும் இல்லை அப்படின்னா அப்படி பார்த்தா நான் ஹாஸ்பிட்டலே தான் இருக்கணும். டெய்லி வருது இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. அவன் என்ன சொல்ல வராங்கன்னா டாக்டர்ஸ் வந்து 1-2 தடவை வந்தாலே உடம்பு அந்த அளவுக்கு டயர்டாயிடும் அப்படின்றாங்க. இத்தனை முறை வந்திருக்குது, ஆனாலும் இந்த அளவுக்கு இவனை வந்து கடவுள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இத்தனை முறை வந்தோம் இந்த அளவுக்கு நடக்கிறான் அப்படின்றது வந்து ஒரு பெரிய அற்புதம் தான். அது ஆண்டவருடைய இது இல்லாமல் கிருபை இல்லாமல் இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது.